விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் மிதுன ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 22ஆம் தேதி வரைக்கும் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பதாக மலேசிய வரலாற்றில் முதல் முறையாக ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயாவுடன் ஒரு நாள் மிட்லேண்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டர் 21 பிப்ரவரி 2026 காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை உணவு, பார்க்கிங் மற்றும் ஏர் கண்டிஷனிங் சிட்டிங் உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. தாராளமாக ஜோதிட ஆர்வம் உள்ளவங்க வந்து கலந்துக்கலாம். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக ஐயா கிட்ட கேட்கலாம். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்வி பதில் செஷனாகவே இந்த நிகழ்ச்சி போகும். திரளாக திரண்டு வாருங்கள், அங்க பார்க்கலாம். வாரம் தொடங்கும் பொழுது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் 11:36 வரைக்கும் சந்திராஷ்டம நாள். அப்படின்னா இயல்பாகவே சந்திராஷ்டம நாளே மனக்குழப்பங்கள் இருக்கும், படபடன்னு இருப்பீங்க, ஒரு படபடப்பாகவே இருக்கும், முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட எதனால் பாதிக்கப்பட்டீங்களோ பிறகு அதனாலேயே சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய 2ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வந்து குரு சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய பொற்காலம்ங்க. ஐயோ இப்படி போயிட போகுது அப்படி போயிட போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிலை மாறி இப்படியே போணுச்சுங்க. அப்படியே திடீர்னு இப்படி மாறி இது இவ்வளோ பெருசாக நல்லதாக நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்கள் வருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்பாவோட பிள்ளை வில்லங்க இருந்தது, அப்பாவோட பிரச்சனை இருந்தது, அரசு சார்ந்த அமைப்பில் பிரச்சனை இருந்ததுன்ற நிலை மாறி இப்பொழுது ராசிநாதன் இருவரும் ஓரளவுக்கு நல்ல தன்மையில் இருக்கிறதுனாலையும் குரு சுக்கிரனுடைய இணைவு அப்படியே புதனுக்கு இருக்கிறதுனாலையும் பாக்கியங்களை அனுபவிக்கிறதுக்கு கோச்சாரத்தில் வேற எந்த தடையும் இல்லை அப்படின்றதுனாலையும் படிப்படியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இங்கிலிருந்து நல்ல மாற்றம் இருக்குங்க. இப்போ என்ன மிதுன ராசிக்காரங்களுக்கு கையில் பணம் இல்லை, அதுதான் எல்லா திட்டமும் கரெக்டாக இருக்குது, எல்லாம் ரைட்டாக இருக்குது, ஆனால் கையில் காசு இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட படிப்படியாக பணம் வருவதற்கான வழிகள் கண்டறியப்படக்கூடிய ஒரு காலகட்டம். இளைய பருவத்தினர்களுக்கு முயற்சி பலிக்கும், சோசியல் மீடியா அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு, புகழ் அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய வாரமாகவே சகல தரப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கும் இந்த பிப்ரவரி 3ஆவது வாரம் நிச்சயமாக அமையும்.